வணக்கம் செல்வங்களே. பாட்டி வடை சுட்ட கதையின் தொடர்கதை கேட்க ஆவலாக இருக்கிறீர்களா குட்டீஸ்? பாட்டியும் நரியும் காகமும் பார்ட்னராகிறாங்க. அது எப்படி பார்க்கலாமா? எப்போதும் ஏமாற்றத்தை சந்திக்கும் நரியும் காக்கையும் ஒரு நாள் மரத்தடியில் சோகமாக உட்கார்ந்துட்டு, தங்கள் தோல்விக்கு காரணம் பாட்டியின் வடையின் அதில் மற்றும் பாட்டியின் கில்லாடித்தனமான மார்க்கெட்டிங் தந்திரம்தான் என்று கவலையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாம 2 பேரும் ரொம்ப அசிங்கப்பட்டு விட்டோம் பாட்டிக்கிட்ட. இனிமேல் பாட்டி முன்னாடி கவனமா இருக்க நாம 2 பேரும் ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம் என்று நரி யோசிச்சு, இனி திருட்டு வேலைக்கு பதிலாக இந்த வடையை வைத்து தொழில் தொடங்கினால் உலகமே அடிமையாகிவிடும் என்று சந்தோஷப்பட்டுச்சு. உடனே காகமும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வந்தது. அது என்ன செஞ்சது தெரியுமா? கடந்த கால திருட்டு நுணுக்கங்களே என்னுடைய புதிய செயல்திட்ட உத்தி, நான் அதை சரியான முறையில் பயன்படுத்தப் போகிறேன் என்று சொல்லி காகமும் சந்தோஷப்பட்டுச்சு. உடனே இருவரும் ஸ்டைலான கோட் சூட்களுடன் ஒரு பிசினஸ்மேன் போல வடை சுட்டுக் கொண்டிருக்கும் பாட்டியிடம் சென்றார்கள். நாங்கள் ஃபாக்ஸ் அண்ட் க்ரோ மார்க்கெட்டிங் சொல்யூஷன்ஸிலிருந்து வந்திருக்கிறோம். பாட்டியின் அனல் பறக்கும் வடை ரெசிபியில் முதலீடு செய்யணும்னு விரும்புவோம் என்று சொன்னது. பாட்டி ஒரு கணம் அவர்களை எடை போட்டு பார்த்துவிட்டு சிரிக்கிறார். நான் உங்களை ஏமாற்றியதற்கு காரணம் வடையை திருட விடாமல் அதன் சுவையை காப்பாற்றுவதற்குத்தான். சரி, என்னோட வியாபார நுணுக்கத்துடன் இவர்களின் கள அறிவும் சேரும்போது பெரிய சாம்ராஜ்யம் அமைக்கலாம் என்று கூறி ஒரு கம்பெனியை தொடங்க ஒப்புக்கொள்கிறார். வருடங்களுக்குப் பிறகு அவர்கள் மூவரும் இணைந்து உருவாக்கிய பாட்டியின் வடை சாம்ராஜ்யம் பிரம்மாண்டமாக வளர்கிறது. அங்கே காக்கை முன்னாள் திருட்டுத் தந்திரங்களைக் கொண்டு ஊழியர்களுக்கு விநியோக நுணுக்கங்களை கற்றுத்தருகிறது. நரி பங்குதாரராக ஸ்மார்ட்டாக தொழில் பேசுகிறது. திருட வந்தவர்கள் இன்று தொழில் பங்குதாரர்களாகி வடையின் சுவையை உலகெங்கிலும் பரப்பி வெற்றி கண்ட இந்த கதை நேர்மை மற்றும் புத்திசாலித்தனத்திற்கு எப்போதும் வெற்றியுண்டு. பங்குதாரர்களாகி வடையின் சுவையை உலகெங்கிலும் பரப்பி வெற்றி கண்ட இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா குட்டீஸ்? இந்த கதையின் நீதி என்னவென்றால், நேர்மை மற்றும் புத்திசாலித்தனத்திற்கு எப்போதும் வெற்றி உண்டு.